அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே சென்னை நெடுங்குன்றமில் இருக்கோம். தினேஷ் சாரோடைய சைட்டில் இருக்கோம். நம்ம மேஸ்திரி இருக்காங்க, ராஜீவ்காந்தி மேஸ்திரி, நம்ம ஊர் ஈசிஏ சைட்டில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சைட்டும் மேஸ்திரி தான் பண்ணுறாங்க, உங்களோட பகிர்ந்துட்டுருக்கோம். இந்த சைட்டு வந்து நம்ம என்ன கண்டிஷனில் எடுத்தோம், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பேஸ்மெண்ட்டு முடிஞ்சு சேஃப்டி டேங்க்லாம் பண்ணாமல், தண்ணி தொட்டி பண்ணாமல், ஃபில்லிங் பண்ணாமல் இருந்த சைட்டு. நம்ம இதை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க முன்னாடி பண்ணவங்க. நம்ம வந்து இதை டேக்கர் பண்ணி இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம். லாஸ்ட் வீடியோ வந்து காலம் ரெடி பண்ணுறது பார்த்துருந்தோம். காலம் போட்டாச்சு, கிராவல் அடித்து மண் போட்டாச்சு, கன்சலேஷன் போய்ட்டுருக்கு. இன்னைக்கு வீடியோவில் வந்து இது வரைக்கும் செஞ்சுருக்குது, ப்ளஸ் வந்து கன்சலேஷன் பண்ணும்போது என்ன விஷயம் கவனிக்கணும், சாக்கட்டி க்யூரிங் பண்ணுறது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கும் இந்த மாதிரி வேலைகள் சிறப்பாக செய்யணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். பிளான் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வேணாலும் நம்மளை கூப்பிடுங்க. இந்த மாதிரி உங்களோட சைட்டில் பிரச்சனைகள் இருக்குது, கன்சல்டிங் வேணாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க. நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இல்லை அனுப்பிட்டு அப்படியே உள்ள குடவா இருக்கு, மேலே தான் ஏடு மாதிரி இருக்கு. அதான் அதையும் இப்போ கொத்தி விட்டுறலாம். உங்க பெட்டை காலி பண்றீங்களா? சுத்தம் பண்ணணும். அது இருக்கா நாங்க குத்திடலாம். ஏசில இருக்கிற சுத்தம் பண்ணத நாளைக்கு அவளை உட்காந்துச்சுன்னா கொலையிடுவா கொலையிடு. பாருங்க அப்படியே பள்ளத்தை ரெண்டு இருக்கும். பைப்பு
இப்போ பாருங்கள், இடம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே தான் கிராவல் வச்சுருந்தோம். ஒரு கம்ப்ளீட்டாக இங்கே இருந்த மண் பறித்து வச்சுருந்த மண் எல்லாம் அள்ளி போட்டாச்சு. ஏன்னா அது நல்லா ரெட் கிராவல் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரெட் சாயில் ரெட் கிராவல் மாதிரி இருந்துச்சு. நம்ம அடித்தது சூப்பரான மண், மலை மண், நல்லா சூப்பரான மண் அடித்தோம். அடித்து போட்டு ரெடி பண்ணி ஒரு 5 பேர் இருக்காங்க. மீதி ஆளுங்கள்லாம் வந்து பாக்ஸ் பிரிச்சுட்டு மாற்றியாச்சு. மொத்தத்தில் ஒரு 11 ஆள் பக்கம் நேற்றுலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மேஸ்திரி சேர்த்து ஒரு 5 பேர் மட்டும் கன்சலேஷனுக்கு வச்சுருக்கிறோம். வண்டி தண்ணி வாங்கியாச்சு. ஏன்னா போர் தண்ணி நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக பத்தாதுங்கிறதுனால வண்டி தண்ணியும் வாங்கியாச்சு. போயிட்டுருக்கு கன்சலேஷனு. அதுக்கு முன்னாடி காலம் போட்டிருக்கோம் பாருங்கள். காலம் எல்லாமே ஷார்ட்ரு போட்டு பெட்டி மாட்டி பக்காவாக M20 கிரேடு வாங்கிட்டு போட்டு காலைல பிரித்து தண்ணி ஊற்றி நல்லா கியூரிங் பண்ணிட்டு சாக்கு வாங்கிட்டு வந்து கட்டியாச்சு. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. திருப்பி இதை ஃபுல்லாக நினச்சிடணும். ஒரு காலத்துக்கு பத்தாமல் இருந்தது, அது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கு. அதையும் இப்போ கட்டி விட்டு சாக்கை ஃபுல்லாக நினச்சி விட்றணும். இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து சாக்கு கட்ட தேவையில்ல. நம்ம வந்து இப்போ ஒரு 1 வீக்கு ரிலாக்ஸேஷன் விட போகிறோம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கியூரிங்க்கு சாக்கு கட்டினோம்னா காலமும் சேர்த்து கியூரிங் ஆகிட்டு இருக்கோம். பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பண்ணதும் பக்காவாக கன்சலேஷன் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மண்ணை வந்து JCB வச்சு அள்ளி கொட்டி லெவல் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கடப்பாரை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. வண்டி இருந்ததுனால இடம் இருந்ததுனால நல்லா பண்ணியாச்சு. இந்த தோண்டும் போது இங்கே இருந்த பள்ளம்லாம் நல்லா கொத்தி விட்டு பக்காவாக பேக் பண்ணியாச்சு. இந்த சைடு இந்த ஓரத்தில் ஃபுல்லாக டுக்கு இருந்தது. அது தண்ணி தொட்டிக்கிட்ட இங்கே இருந்தது எல்லாத்தையும் நல்லா கொத்தி ஓப்பன் பண்ணி மண் போட்டு நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. தொட்டியும் வந்து இப்போ நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏரியாவும் கன்சலேஷனுக்கு மண் போட்டாச்சு. சைட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மண் போட்டு வேலை செய்யும் போது 6 அடிக்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்டேஜாக நம்ம போடணும். அதுக்குள்ளே இருக்க கடப்பாரை ஹைட்டு வருது அப்படின்னா ஒரு 5 ஃபீட்டு அதுக்கு கீழெலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டேஜாகவே கன்சலேஷன் பண்ணலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா மிதக்க விட்டு நல்லா கன்சலேஷன் பண்ணணும். ஒரு அடிக்கு ஒரு அடி நல்லா கடப்பாரை போட்டு ஃபுல்லாக இறக்கி மாவு கூடையிற மாதிரி சுற்றணும். 3 ரவுண்ட் சுற்றணும். ஒரு ரவுண்டை போட்டு முடிக்கிறோம், திரும்ப வந்து தண்ணி விடுறோம், திரும்ப 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு 3 ரவுண்டு. இப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து திரும்ப 3 சுற்று மொத்தத்தில் சுற்றினோம்னா அது பக்காவாக ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு அர்த்தம், கன்சலேஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். காலம் பொறுத்த வரைக்கும் வந்து காலம் பக்காவாக போட்டோம். பக்காவாக தூக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வந்து சாக்கு கட்டி க்யூரிங் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் மண் போடுறீங்க அப்படின்னாலே மண் போடுறப்போ வந்து வேறு எந்த ஆக்டிவிட்டியும் இது பண்ணக்கூடாது. மண்ணும் போடணும், காலமும் போடணும். நேற்று மண் போடலான்னு பார்த்தோம்னா போட முடியாது. என்ன காரணம்னா JCB வேலை செய்யும்போது நம்ம காலம் வாங்கிட்டுலாம் போட முடியாது. அதனால் வந்து அந்த ஆக்டிவிட்டி இன்றைக்கி அந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான். தண்ணி ஊற்றி கடப்பாரை போடுறது, அதுக்குன்னு ஆளுங்களை வச்சுக்கிறது மட்டும்தான் பெஸ்ட்டு. ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் பாருங்கள். இந்த சைட்டு நம்ம எடுத்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நின்றுட்டுருக்குறோம். இதெல்லாம் ஆனால் ஆக்சுவலாக இந்த பில்டிங்குள்ளே வர மாதிரி தொட்டியெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து இப்போ மார்க்கிங் பண்ணுற அன்றைக்கி இதுக்கும் மார்க் பண்ணி இதுவும் பறித்து ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டு இதுவும் கையோட தூக்கிட்டு வந்துடுங்க. பிளிந்து பீமுக்குள்ளே இதெல்லாம் மேலே தூக்கிட்டு அப்புறமா மற்ற செய்யும்போது தான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும், வேலையும் நல்லா திருப்தியாகவும் அமையும். இந்த இடத்துல இது வந்துருச்சு, சரி பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. இந்த சாக்கும் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. க்யூரிங்கிறது காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 நாள் ரொம்ப எசென்ஷியல். அப்போ 15 நாள் நம்ம வந்து வால் கட்டாமல் வெயிட் பண்ணலாமான்னா வால் கட்டும் போது அதுக்கான க்யூரிங் கிடச்சிரும். அதனால் நீங்கள் சுவர் கட்டுறதா இருந்தால் சுவருக்கும் அந்த 15 நாள் க்யூரிங் பண்ணணும். காலமுக்கும் சேர்த்து சுவருக்கும் சேர்த்து 15 நாள் க்யூரிங் பண்ணணும். 28 நாள் டோட்டல் க்யூரிங்கு. 28 நாள் க்யூரிங் பக்காவாக பண்ணோம்னா 100% வந்து அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து அப்டெண்ட் ஆகும். மினிமம் 15 நாளாவது காங்கிரீட் சர்ஃபேஸுக்கு நம்ம வந்து நினைக்கணும். நீங்கள் வந்து அதை தனியாக காலத்தை கட்டி வச்சு நினச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. செங்கல் வேலை ஆரம்பிச்சிட்டா செங்கல் கட்டும் போது நம்ம நினச்சிட்டு கட்ட ஆரம்பிப்போம், அதில் ஈரம் இருக்கும். இதோடைய பர்பஸ் வந்து என்னென்னாக்கா அந்த சிமெண்ட் வந்து வினை புரிஞ்சு வரக்கூடிய வெப்பத்தை ஹைட்ரேஷனை வந்து குறைக்கிறது தான் முக்கியம். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் குறைஞ்சிட்டாலே அங்கே நடக்கிற வினை வந்து சிறப்பாக செயல்படும். இப்போ வந்து செட்டிங் நல்லாயிருக்கும். செட்டிங் நல்லா ஆகணுன்னா ஹீட்டு குறையணும்னா க்யூரிங் பண்ணணும். க்யூரிங்கோட பர்பஸ் இதுதான். காங்கிரீட்டில் இருக்கிற தண்ணி பட்ட உடனே வரக்கூடிய அந்த வினைகளால் ஒன்று வினைகளால் வந்து சூடு அதிகமாக வரும். அந்த சூடை குறைக்கணும். இல்லைனா என்னென்னா இங்கே நடைபெற வினை தடைப்பட்டுரும். அதனால் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தாக வர்றது நம்மளுக்கு இதுவாகிடும். அதனால் க்யூரிங்கிறது ரொம்ப முக்கியம். மழை நாளில் நம்மளுக்கு க்யூரிங் பில்டிங் நார்மலாகவே நல்லா ஆகிடும். என்ன காரணம்னா வெயில் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதால நம்ம பண்ணுற க்யூரிங் நல்லாவே சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரியான நாட்கள் நம்ம வீடு கட்டுற இதே வந்து நம்மளுக்கு க்யூரிங்கில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் போகும். மழையினால் மற்ற பாதிப்புகள் வரலாம், வேலை டிலே ஆகலாம், மழையால் வந்து பிரச்சனைகள் வரலாம், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேபர்ஸை இதுவாகலாம். ஆனால் வந்து பில்டிங் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து சம்மரை கம்பேர் பண்ணும்போது மழை நாளில் வந்து ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி வந்து சாக்கு கட்டி நல்லா க்யூரிங் பண்ணும்போது காலம் வந்து நல்லா சூப்பராக இது போகும். அதனால் வந்து நீங்கள் வந்து வால் கட்டுறதுக்கு டைம் ஆகும்னா கண்டிப்பாக சாக்கு கட்டிடுங்க. சாக்கு கட்டிட்டு க்யூரிங் பண்ணலாம். மேலே வந்து நல்லா பக்காவான திக்னஸாக இருக்கிற கேரி பேக் 5 கிலோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கட்டி அதில் சின்ன சின்ன ஓட்டை போட்டுவிட்டு அதில் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். அதுவும் நல்லா க்யூரிங் ஆகும். இந்த விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நம்ம வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும். இந்த விஷயம் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி கூறாட்டும் போது தண்ணி நல்லா விட்டு பக்காவாக கூறாட்டணும். 3 டைம் வந்து 3 ரவுண்டு வந்து பக்காவாக பண்ணணும். அதுமாதிரி வந்து கூறாட்டி முடிச்சதுக்கப்புறம் உடனே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 1 வீக் டைம் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒண்டை ஜல்லி போடணும். இப்போ காலமாக நம்ம போட்டோங்கிறதுனால இனிமேல் ஒண்டை ஜல்லி போட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் உங்களோட பகிர்ந்துக்க நினச்ச விஷயம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சாக்கு ஃபுல்லாக நல்லா சூப்பராக நினச்சாச்சு. நல்லா தெளிவாக இருக்குது. மேலே முடிச்சுட்டு கீழேயும் ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு. திரும்ப ஃபுல்லாக தண்ணி விட்டு கடப்பாரை போட்டோம்னா இந்த ஏரியாவும் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த தொட்டிக்கிட்ட வந்து நம்ம போட்டோம்னா இது ஒன்றரை போடும்போது நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஏகமாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. இந்த ரூம் வந்து 2 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. வந்து திரும்ப இந்த ரூமெல்லாம் இது வரைக்கும் வந்துட்டு இது மட்டும் இன்னும் கடப்பாரை போட வேண்டியது இருக்குது. இதை கடப்பாரை போட்டு முடிச்சுட்டு திரும்பி 2வது ரவுண்டு அந்த பெட்டு முடிச்சுட்டு 3வது ரவுண்டு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்து முடிச்சுட்டு இந்த ஏரியா பண்ணணும். என்றைக்குமே கன்சலேஷன் பண்ணும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு கன்சலேஷனுங்கிறது தொடர்ந்து 3 ரவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி கடப்பாரை போட்டு முடிச்சிடணும். அப்போ தான் வந்து திருப்தியான ஒரு கன்சலேஷன் அமையும். இன்றைக்கி நம்ம இதை திருப்தியாக செஞ்சுட்டா தான் உண்டு. நாளைக்கு ஒன்றரை போட்டதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இந்த வேலை ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. இதே மாதிரி உங்கள் பில்டிங்கும் வேலை நடந்திருந்தால் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளான் வேணும், ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வேணும்னா நம்மளை கூப்பிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேலையை செஞ்சு தரணும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.